முதலாவது அழகாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இன்றைக்கு நாம் ஏன் பிறந்திருக்கின்றோம்? உங்களை பார்த்து இந்த கேள்வியை நான் கேட்டால், என்ன செய்யறதுங்க, எங்கள் அம்மா அப்பா பெற்றுட்டாங்க, இப்படி தான் பதில் வரும் இல்லையா? ஏன் நீ பிறந்தப்பா அப்படின்னு கேட்டால், நமக்கு ஏன் பிறந்தோம் நமக்கே தெரியாது. எப்படியோ பிறந்துட்டு இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், இதுதான் நம்முடைய கூற்றாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து மிக அழகாக அவர் சொல்லுகின்றார், சத்தியத்திற்காக நான் பிறந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். சத்தியம் யார்? அந்த சத்தியம். அதனால்தான் இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்லி என் வேதாம புஸ்தகத்தில் வேதம் கூறுகின்றது. சத்தியத்திற்காக பிறந்தவர். அடிக்கடி நம்ம சொல்லுவோம்ல, சத்தியமா நான் சொல்றேன்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன? உண்மையை நான் சொல்றேன்பா, உண்மையை நான் உரைக்கின்றேன், இதற்காக தான் சத்தியம் என்று நாம் சொல்லுகின்றோம் அல்லவா? அப்படிதான் உண்மையாக இயேசு பிறந்த நோக்கம் என்ன இந்த உலகத்திலே? அவர் உண்மைக்காக பிறந்தார். நீங்களும் நானும் இந்த நல்ல நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் உண்மையாக இருக்கின்றோமா? சத்தியமாக நாம் வாழ்கின்றோமா? ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பார்த்து இவன் ஏன் பிறந்தான் என்று சொல்லி கேள்வி கேட்காத நிலையிலே வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம், பெற்றோர்கள் எவ்வளவு கடினப்பட்டு அவர்கள் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார்கள். பிள்ளைகள் அதை சிந்திக்க வேண்டும்.